கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டம் தாமதங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம். பௌதிக வளர்ச்சி மட்டுமே நாட்டின் உண்மையான வளர்ச்சி அல்ல. பிரதமர் ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் அதிகரிக்க வேண்டும். சரத் பொன்சேகா வலியுறுத்து. நீதிபதிகள் ஓய்வு வயது விவகாரம். அனுரவுக்கு யாழ் சட்டத்தணிகள் சங்கத்தின் அவசர கோரிக்கை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்தது ஈரான். உச்சம் தொடும் பதற்றம். வாக்குகளை தாமதமின்றி தீர்க்கவே நீதியரசர்களின் ஓய்வு வயது அதிகரிப்பு. நலிந்த ஜெயதிச விளக்கம். காத்திருந்து திடீரென தாக்கிய ஈரான், முற்றாக முறியடித்த அமெரிக்க படைகள். ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது 9% அளவில் உள்ள மீண்டெழும் செலவினங்களை குறைத்து 4% உள்ள மூலதன செலவுகளை உயர்த்தும் நோக்கில் எதிர்வரும் ஆண்டுக்கான பொருளாதார திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2027 ஆண்டில் மூலதன செலவினமாக 2 டிரில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இது சுமார் 40% அதிகரிப்பாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நிறுவனங்களுக்கிடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால் சில திட்டங்கள் தாமதமடைந்துள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார். மேலும் சிறுவர் காப்பகங்கள், தடுப்பு முகாம்களில் இருந்து வெளியேறும் சிறுவர்களின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலை திட்டத்தை விரிவுபடுத்தி அதன் நன்மைகளை அவர்களுக்கு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். பௌதிக வளர்ச்சி எவ்வளவு தூரம் இடம்பெற்றாலும் ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சி என்பது மக்களின் நற்பண்புகள், ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியிலே அளவிடப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிதாக அமைக்கப்பட்ட உலோக சமாதி புத்த சிலையை திறந்து வைக்கும் வைபவத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய வேகமான மற்றும் சிக்கலான சமூக சூழலில் மக்களின் மனங்களுக்கு அமைதியும் ஆன்மீக சாந்தியும் மிகவும் அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விகாரி வளாகத்தில் எவ்வாறான கலைநயமிக்க சமாதி புத்த சிலையை திறந்து வைப்பது முழு பிரதேசத்தின் பௌத்த மக்களின் ஆன்மீக சகவாழ்வுக்காக ஆற்றப்படும் மகத்தான சேவையாகும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாறு, மதம் மற்றும் கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பது, விகாரைகளை அபிவிருத்தி செய்வதும் அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பாகும் என தெரிவித்துள்ளார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக புத்த சாசன அமைச்சு மற்றும் மத்திய கலாச்சார நீதியம் ஊடாக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க விகாரைகளை பாதுகாப்பது என்பது வெறும் கட்டிடங்களை பராமரிப்பது மட்டுமல்ல, தேசிய அடையாளம், ஒழுங்குநெறி, அடிப்படை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பாக கையளிப்பதாகும் என்று தெரிவித்துள்ளார். பௌதிக வளங்களினாலும் ஆன்மீக நற்பண்புகளாலும் போஷிக்கப்பட்ட சுதந்திரமான, நியாயமான மற்றும் சகவாழ்வு நிறைந்த இலங்கை சமூகத்தை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்துவதன் மூலம் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் நீதியரசரை தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகளின் சேவை காலத்தை நீடிக்க வேண்டும் என்று சிலர் கூறும் கருத்துக்களுக்கு நான் முழுமையாக உடன்படுகின்றேன். நாட்டின் சாதாரண ராணுவ வீரர்கள் 20 ஆண்டுகள் சேவை காலத்துக்கு பின்னர் ஓய்வு பெற வேண்டியுள்ளது. அந்த வயதில்தான் அவர்களின் பிள்ளைகள் சாதாரண தர பயிற்சியை தயாராகிக் கொண்டிருப்பதுடன் புதிதாக வேறொரு வேலையை பெற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அதேபோல் ராணுவ அதிகாரிகள் 50 அல்லது 55 வயதிலும், அரசு ஊழியர்கள் 60 வயதில் ஓய்வு பெறும் போது அவர்களின் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றனர். உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளைப் போல் ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நகர்த்தினால் மக்களின் மன அழுத்தம் குறையும், மனிதர்களால் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற முடியும். அமெரிக்கா போன்ற நாடுகள் 70 வயது வரை கூட ராணுவ தளபதிகளாக பணியாற்றுகின்றனர். சில நாடுகளில் நீதிபதிகள் 70 வயதிலே ஓய்வு பெறுகின்றனர். அப்படி இருக்கும்போது நமது நாட்டு மக்களுக்கு மட்டுமே அதில் தயக்கம் உள்ளது. நான் ராணுவ பணியில் இருந்து விலகி 20 ஆண்டுகளானாலும் எனது மூளை மற்றும் உடல் உறுப்புகள் இன்னமும் மிக சிறப்பாகவே செயற்படுகின்றது. இப்போது மீண்டும் ராணுவ பொறுப்பை வழங்கினாலும் அதை திறம்பட வழிநடத்த முடியும். இருப்பினும் நான் அதனை மீண்டும் பெறப்போவதில்லை. பழைய கலாச்சாரத்தில் சுகபோகமாக
வாழ்ந்தவர்களே இவ்வாறான சரியான திட்டங்களை விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டுவரும் அமைச்சரவையின் முடிவு மறுபரிசீலனை செய்து கொடுக்குமாறு கோரி யாழ்ப்பாண சட்டத்தணிகள் சங்கம் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் வகையில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டுவர அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தமது கவலையை வெளிப்படுத்தியுள்ளன. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஒப்பமிட்டு நேற்றைய தினம் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கீழ் நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகள் உட்பட அனைத்து நீதிபதிகளுக்கும் பொருந்தும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் ஒரு விரிவான முயற்சியின் பகுதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கு கொள்கையளவில் யாழ்ப்பாண சட்டத்தணிகள் சங்கம் எதிர்ப்பை கொண்டிருக்கவில்லை என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் முன்மொழியப்பட்டுள்ள இந்த அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறைக்கு நிறைவேற்று அதிகார அமைப்பால் வழங்கப்படும் ஒரு சலுகையாகவோ அல்லது நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையிடும் நடவடிக்கையாகவோ பார்க்கப்படும் சூழலை உருவாக்கக்கூடாது என்பதில் தாங்கள் தீவிர கவனம் செலுத்துவதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய அரசாங்கம் அரசியலமைப்பை முழுமையாக ரத்து செய்து புதிய அரசியலமைப்பை கொண்டுவர முனையும் தருணத்தில் மட்டுமே ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கருதுகின்றது. குறுகிய அல்லது குறிப்பிட்ட நோக்கம் கருதி அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியலமைப்பு வாதங்களுக்கான மரியாதையும் குறைப்பதுடன் மக்களாட்சியின் நல்நெறி கொள்கைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியும் பலவீனப்படுத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வரும் முயற்சிகளை அரசு தலைவர் மறுபரிசீலனை செய்து உடனடியாக கைவிட வேண்டும் என யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரானுக்கு எந்த திட்டமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் சட்டம் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கான துணை வெளியுறவு அமைச்சர் காசெம் கரிபாபா அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஓமானுடன் படிப்படியாக அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் அமெரிக்கா தான் விரும்பும் போதெல்லாம் சண்டையிடுவதற்கும் விரும்பும் போதெல்லாம் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்கும் நாங்கள் அதனை பழகிவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் தெற்கு பாதையை ஈரான் அங்கீகரிக்காது என மீண்டும் வலியுறுத்திய அவர் அங்குள்ள கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் முற்றிலும் ஈரானின் பொறுப்பிலேயே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிநபர் ஒருவரை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அரசமைப்பு மற்றும் நீதித்துறை அமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதித்துறை அதிகாரத்தை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. குற்றவியல் தொடர்பில் முதல்நிலை நீதித்துறை அதிகாரம் கொண்ட மாகாண மேல் நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் மேன்முறையீட்டு அதிகாரம் கொண்ட சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அதிகளவிலான வழக்குகளை தாமதமின்றி தீர்ப்பதற்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டியுள்ளது. நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் மற்றும் மாகாண மட்டத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை நடைமுறைப்படுத்தல் போன்ற காரணங்களால் அந்த நீதிமன்றங்களுக்கு அனுபவமிக்க மற்றும் புலமைமிக்க நீதியரசர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலே நீதியரசர்களின் தற்போதைய சட்ட ரீதியிலான ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான தேவை அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமையவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலை அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஈரானிலிருந்து பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளனர். ஈரானின் அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. அமெரிக்க படைகள் தொடர்ந்து விழிப்புடன் உயர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி ஏவப்பட்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மிகாமல் இருக்கும் என அமெரிக்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்திவிட்டதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அந்த நாடு விரும்புவதாகவும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியதற்கு ஒரு நாள் கழித்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஸ்மாயில் பகாயி ட்ரம்பின் கூற்றுக்கு முரணான
தற்போது தாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு மணல் அகழ்வு திட்டத்தை வழங்கியதன் மூலம் அரசுக்கு 20 மில்லியன் ரூபாவுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித் சேனாரத்னவுக்கு எதிராக இம்மாதம் 30ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த உபாலி லியனகே என்பவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்பட மாட்டாது என்பதால் அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட நீதவான் முதலாவது சந்தேக நபரை வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டதோடு இரண்டாவது சந்தேக நபருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அது குறித்து நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி குறித்த இரு சந்தேக நபர்கள் மீதான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையான போதே இந்த தகவல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு மீண்டும் டிசம்பர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திட்டம் தாமதங்கள் குறித்து ஜனாதிபதி கவனம். பௌதிக வளர்ச்சி மட்டுமே நாட்டின் உண்மையான வளர்ச்சி அல்ல. பிரதமர் ஓய்வூதிய வயதை மேலும் 5 ஆண்டுகள் அதிகரிக்க வேண்டும். சரத் பொன்சேகா வலியுறுத்து. நீதிபதிகள் ஓய்வு வயது விவகாரம் அனுரவுக்கு யாழ் சட்டத்தணிகள் சங்கத்தின் அவசர கோரிக்கை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்தது ஈரான். உச்சம் தொடும் பதற்றம். வாக்குகளை தாமதமின்றி தீர்க்கவே நீதியரசர்களின் ஓய்வு வயது அதிகரிப்பு. நலிந்த ஜெயதிச விளக்கம். காத்திருந்து திடீரென தாக்கிய ஈரான் முற்றாக முறியடித்த அமெரிக்க படைகள். ராஜித் சேனாரத்னவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.